தந்தானை துதிப்போமே. பழைய கிறிஸ்தவ பாடல். நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே புதிய பாடல்களை பாடியும் நமக்கு தெரிந்த பாடல்களை பாடியும் மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தந்தானை துதிப்போமே, திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்த மனவில்ல கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. பொய்யாருக்கு சீயோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாருக்கு சீயோனே ஐயனே சுக்குனின் கையை கோப்பி துதி செய்கோவையே மகிழ் கொள்ளோவையே நாமும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரை துதி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பொன்மைதுமே என்ன கடங்காத. எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பொன்மைதுமே தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து பிரிந்து. சுத்தாங்க சபையே சத்துக்குளைந்துன்னை சக்தியாக தம்மின் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரும் தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. திரிந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. துரம் திரிந்த சீயோனே ஆரங்கள் போட்டி அலங்கரித்து உன்னை அத்தன் மனவாட்டியாக்கினது. என்னை ஆரங்கள் போட்டி அலங்கரித்து தந்தானை துதிப்போமே. திரு சபையோரை துதி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை விட அதிகமாய் செயல்படுகிறவர். அல்லேலூயா. நான் நினைப்பதை விட சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாய் செயல்படுகிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து நான் நினைப்பதை விட நான் வேண்டிக் கொள்வதை விட மிகவும் அதிகமாய் செயல்படுகிறவர். இதுவரைக்கும் அவரை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியாது. அவரை தரித்திரமானாரே அதனால் அவர்கிட்ட என்னப்பா இருக்க போகுதுன்னு நினச்சிங்களோ, இல்லைன்னா அவர் கை வராதுன்னு நினச்சிங்களோ, நம்ம கஞ்சத்தனமாக இருப்பார்னு நினச்சிங்களோ, அதெல்லாம் உங்கள் நினைப்பு தான். அவர் யார் தெரியுமா? நம்ம என்னெல்லாம் நினைச்சோமோ, நம்ம என்னெல்லாம் வேண்டிக் கொண்டோமோ அதை விட அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா.
அவர் அதிகமா கொடுக்கிறார். அவர் கொடுக்கிறத கவுண்ட் பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது. நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது, மணலை எண்ணவே முடியாது. அதிகமா கொடுக்கிறவராம். அல்லேலூயா. இப்ப அவர் எப்படி தருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். எங்கடா தருவார்? அப்படி கிடையாது. நீ நினைக்கிறத விட அதிகமா உங்களுக்கு தருவார். நீ வேண்டிக் கொள்கிறத விட அதிகமா உனக்கு தருவார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு தர போறார். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சோத்திரம். என்னெல்லாம் நினைத்தோமோ அதெல்லாம் அவர் பார்த்திருக்கிறார். நல்ல நினைப்பெல்லாம் சரிதானா? ஒரு ஃபில்டர் வைக்கணும்ல. அப்போ நம்ம நினைச்சதை விட, நம்ம எவ்வளோ வேண்டிக் கொண்டோம், இதெல்லாம் விட அதிகமா நமக்கு நடக்க போகிறது. உங்களுக்கு இன்னையிலேருந்து நடக்க போகிறது. இந்த வார்த்தை கேட்ட உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்குது. ஏற்கனவே நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம். சில சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளோ மதிப்பெண் வரும், நீ நான் நினைச்சே பார்க்கல. சோத்திரம். சில சொல்ல நான் செத்தே நினைச்சேன். நினைப்பு அப்படித்தான் போகுது. ஆனால் ஆண்டவர் வாழ வைக்கிற மாதிரி நினைச்சிருக்கிறார். நம்ம நினைப்பு சாகிற மாதிரி இருக்குது, அவர் நினைப்பு வாழ வைக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க நினைக்கிறத விட அதிகமா செயல்படுவார். இந்த வார்த்தையை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு நடக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க நினைக்கிறத விட, நீங்க நினைத்ததை விட அதிகமா உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க வேண்டிக் கொண்டதை விட, உபவாச ஜபத்துல வந்து வேண்டிக் கொண்டது, அதிகாலை ஜபத்துல வந்து வேண்டிக் கொண்டது, இரவு ஜபங்கள்ல வந்து வேண்டிக் கொண்டது, ஆராதனைகள்ல ஜபத்தை இன்க்ரீஸ் பண்றோம், ஆராதனைகள்ல வந்து வேண்டிக் கொண்டது, இப்படி என்னெல்லாம் வேண்டிக் கொண்டீங்களோ, தனியா போய் ஜபித்தது, இதெல்லாம் விட ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக தான் செய்ய போகிறார். அவர் God is God of unlimited. அவருக்கு அளவே கிடையாது. எனவே அவர் கொடுக்கிறதுக்கும் அளவே கிடையாது. கடல்ல எத்தனை மீன் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? கடல்ல எத்தனை மீன் இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் அப்படிதான் தரப்போகிறார். உங்களை கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதிக்க போறார். உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தா சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் அளவுக்கு அதிகமா தரப்போகிறார். இப்படித்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்ம எப்படி விரும்புகிறோம்? நீங்களும் அந்த சிந்தை உடையவர்களாய் நாம் மாறணும். அவர் என்னெல்லாம் அப்படி அளவுக்கு அதிகமாய் தருகிறார், அதிகமாய் தேவன் தருகிற சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 11:20 வாசிக்கும் போது, அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால். சரி, இங்க சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணம். அவருடைய செய்கைகள் அதிகமா இருக்குது. நம்ம நினைக்கிறத விட பலத்த காரியங்கள், ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து அவர்களை கானானுக்குள் கொண்டு வந்தார். இந்த கானான் தேசத்திற்குள் 40 வருடம் கொண்டு போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பலத்த செய்கையை கண்டார்கள். தேவனுடைய பலத்த செய்கையை நான் காண்பேன். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? கொண்டு வரன்னு நினைச்சதுல இருந்தே பலத்த செய்கை. நம்ம ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர நினைச்சா அப்பவே பலத்த செய்கையை தொடங்கிடுவார். சோத்திரம். கையை பைக்குள்ள போட சொன்னார், குஷ்டரோகமா மாறினது. திரும்ப போட சொன்னார், கை நல்லா மாறிடுச்சு. கோலை கீழே போட சொன்னார், சர்ப்பமா மாறினது. வாழை பிடிக்க சொன்னாரு, அது மீண்டும் கோலா மாறினது. பார்வோனுக்கு முன்பாக செய்த போது இதே போலதான் நடந்தது. மந்திரவாதிகளும் எல்லாரும் தங்கள் கோலல்களை போட்ட போது அதுவும் சர்ப்பங்களா மாறினது, ஒரே பாம்பு பண்ணையா மாறினது. ஆனா கொஞ்ச நேரத்துல தான் தெரிஞ்சது, இந்த மோசையின் சர்ப்பம் எல்லாத்தையும் விழுங்கினது. இதே போல உங்களுக்கு விரோதமா எத்தனை மந்திரவாதம், சூனியம், தடைகள், விரோதம், பகை, கசப்பு, போராட்டம், தடைகள் எது வந்தாலும் சரி, அத்தனையும் ஜெயிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்து தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார், தண்ணீரை ரத்தமா மாத்தினார். தவளைகளை அனுப்பினாரு, பேன்களெல்லாம் அனுப்பினாரு, வண்டுகளை அனுப்பினாரு, கொள்ளை நோய்கள் அனுப்பினாரு, கொப்பளங்களை அனுப்பினாரு, காரிருள் அனுப்பினாரு, கல்மலை அனுப்பினாரு, வெட்டுக்கிளிகள் அனுப்பினாரு, தலப்புல சங்காரம். எல்லாமே தேவனுடைய பலத்த செய்கை. அதிகமா செயல்படுவார். எனக்காக என் தேவன் அதிகமா செயல்படுவார். விசுவாசம் இருந்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. விசுவாசம் இருக்கிறவன் செத்தவன் மாதிரி இருக்க மாட்டான். விசுவாசம் இருக்கிறவன் செயல்படுவான். விசுவாசம், சோத்திரம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்க விசுவாசத்தை கன்ஃபஸ் பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை வெளியே கொண்டு வாங்க. அப்ப எனக்காக என் தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். நம்புறீங்களா? உங்களுக்காக பலத்த கிரியை செய்வார். உங்களுக்காக உங்க வீட்டில் செய்வார், உங்க வழிகளில் செய்வார். உங்களுக்கு இருக்கிற இந்த சராசரங்களிலும்
நமக்காக மாற்றங்களை தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து போகிற வழியிலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். தண்ணீர் புறப்பட பண்ணினார். கண்மலையிலிருந்து கடை இல்லாமல் காடை வந்தது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தந்தார். கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். இருக்கிறதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். பேரிச்ச மரங்கள், ஊற்றுகள், நீரூற்றுகளை கண்டார்கள். 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். இப்படி எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஜீவித்திருப்பதற்கு பிரமாணங்களை கர்த்தர் தந்தார். இப்படி பலத்த செய்கைகள் எல்லாரும் அனுகூலமா மாத்திடுவார். ஆமென். ஒருத்தன் தேவ திட்டத்துல இருந்தான்னா, தேவன் உன்னை நடத்துகிறபடி நீ செல்வா என்றால் உனக்கு கர்த்தர் அனுகூலமா இருப்பார். உங்களுக்கு கர்த்தர் அனுகூலமா இருப்பார். இந்த பலத்த செய்கைகள் அதிகமாய் அவர் நடப்பித்தார். ஸ்தோத்திரம். அதான் இங்க வசனத்துல நம்ம தலைப்பு வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு நமக்குள்ளே மிகவும் அதிக வல்லமையாய் செயல்படுவாராம். நாம் நினைப்பதை விட, வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் தேவன் செயல்பட போகிறார். நம்ம நினைப்பதை எவ்வளவு நினைப்போம், உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பார்ப்பீங்க. நினைப்புல இருந்து ஜெப குறிப்பு கொஞ்சம் வரும். ஆனா ஆண்டவர் இந்த நினைப்பையும் தாண்டி, இந்த ஜெபத்தையும் தாண்டி அதிகமா செயல்பட போகிறார். இந்த நாட்கள்ல அப்படித்தான் நடக்க போகிறது. எனக்காக ஆண்டவர் அதிகமாய் செயல்பட போகிறார். முதலாவது எதை அதிகமா கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார்? அவர் செய்கையில் வல்லவராய் இருக்கிறார். செய்கைகள், அவருடைய செயல்களை நான் அதிகமாய் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவருடைய செய்கைகளை நான் அதிகமாய் பார்க்க போகிறேன். நம்புறீங்களா? ஆண்டவருடைய செய்கைகளை நான் அதிகமாய் பார்க்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிடுங்க. நீங்க நிறைய விசுவாசித்தீங்கன்னா அப்படியே நடக்கும். உங்க பிள்ளைகள் காரியங்களை நன்மையா நடத்துவாரு. உங்க காரியங்களை நன்மையா நடத்துவாரு. எங்கெங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர வைப்பார். சாத்தான் உங்களை தலை குனிய வச்சிருப்பான். இயேசு அங்கே அதே இடத்துல உன்னை தலை நிமிர வைப்பார். ஆமென். எந்த இடத்துல நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்களோ அதே இடத்துல இயேசு உன்னை ஜெயிக்க வைப்பார். கோடாலியை இழந்துட்டு ஒருத்தன் வந்து நின்னா பார்த்தீங்களா, அதே இடத்துல கோடாலியை மிதக்க வைத்தார். வெள்ளிக்காசை காணவில்லை என்று கேட்டபோது அங்க ஒரு அற்புதம் நடந்தது. இதே போல நீ தொலைத்ததை இந்த நாட்களில் நீ கண்டுபிடிப்பாய். நீ எதை தொலைத்தாயோ அதை நீ கண்டுபிடிப்பாய். எல்லாம் நன்மைகளை காண்பாய், அற்புதங்களை காண்பாய். அப்ப முதலாவது அதிகமா என்ன செய்கிறார் என்று பார்த்தால், தேவன் அதிகமா என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையான காரியங்களை செய்கிறார். அவருடைய செய்கைகளில் அதிகமாய், அவர் செய்கைகளில் அதிகமா செயல்படுவார். வீட்டில் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தா 10ல் 6 தான் வேலை செய்யும். 6 வேலையை செஞ்சுட்டு மீதி 4 பாக்கி வச்சு ஒரு நைஸா பேசி எஸ்கேப் ஆயிடும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. 10 சொன்னா 20 செய்து முடிப்பார். அதிகமா செயல்பட விரும்புகிறார். நீங்க நினைக்கிறதை விட, வேண்டிக் கொள்கிறதை விட அதிகமா செயல்படும் தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கையில அதிகமா செயல்படுவார். உங்க குடும்பத்துல அதிகமா செயல்படுவார். இப்படிப்பட்ட செய்கைகளை தேவன் அதிகமாய் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அடுத்தபடியாக மத்தேயு 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். சோத்திரம். ஆண்டவர் அடுத்து 2வது என்ன செய்யறாருன்னா, அதிகமானவர்களை அனுப்புகிறார். அதிகமா என்ன செய்கிறார் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். எதை அதிகமா செய்யறாருன்னா, ஆண்டவரே இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம், இந்த திருச்சிக்காக ஜெபம் பண்றோம்னா நம்மிலிருந்து அநேகர ஊழியக்காரங்களா கர்த்தர் அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒரு டீம் அனுப்புறார், நிறைய பேர் அனுப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதிகமானவர் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உங்களை என்னை அனுப்பி இருக்கிறார். என்னை எங்க அனுப்பி வச்சிருக்கிறார்? எப்பா இந்த ஊருக்கு போப்பா. இதே போல நம்மை இந்த சபை வளர்ச்சிக்கு ஏதுவாய், பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, பிற குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, பிந்தின ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு, 2ஆம் கட்ட ஆசீர்வாதம், இயேசுவை விசுவாசித்ததினால் கிடைத்த முதலாவது ஆசீர்வாதமும், இயேசுவுக்காக செயல்படுவதனால் கிடைக்கிற 2வது ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக அவர் உன்னை அனுப்புகிறார். அதிகமானவர்களை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக அதிகமான செயல்படுகிறவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். செயல்படுகிறவர்களை அனுப்புகிறார். உங்களை என்னைய நல்ல ஆசீர்வாதமா இருக்க அனுப்புவார். பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நம்மை அனுப்புவார். கடந்த நாட்களிலே நீங்கள் பிரயாசப்பட்டதை விட இந்த நாட்களிலே பிறருக்கு அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் நம்மை அனுப்புவார். தேவன் அனுப்பாம எங்கேயும் போக கூடாது. அடுத்தபடியாக மார்க்கு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். நல்லா எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்கள். நீ என்ன கேட்கிறியோ,
நீ கேட்பதை கவனி. எந்த அளவினால் அளக்கிறீர்கள் அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். கேட்கிற எனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். வசனத்தை கேட்கிறவங்களுக்கு அதிகமா கொடுப்பார். தேவ சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு அதிகமா கொடுப்பார். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கும் போது தேவனோடு உள்ள உறவுல கிடைக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். உங்களுக்கு எனக்கு அதிகமா தரப்போகிறார். மூத்த மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகமா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகமா தரப்போகிறார். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுமா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கேட்கிறதை கவனிங்கள். எதை கவனிக்கணுமா? கேட்கிறதை. என்ன கேட்கிறோம்? எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? இப்ப கர்த்தர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்க கவனிக்கணுமா. இப்படி கவனிக்கும் போது நீ எந்த அளவுல அழைக்கியோ அந்த அளவுல உனக்கு கொடுப்பாரு. நீ அளக்கிற மாதிரி உனக்கு கிடைக்கும். இதுதான் உலக நீதி. நீங்க அன்பா இருந்தா உங்க மேல ஜனங்கள் அன்பா இருப்பாங்க. நீங்க விட்டு கொடுத்தா உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கும். இப்படி நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நமக்கும் அளக்கப்படும். ஆனா யார் ஒருவன் துல்லியமாக கவனிக்கிறானோ, கேட்கிறானோ, அதை புரிந்து கொள்கிறானோ, அப்சர்வேஷன் பண்ணி கொள்கிறானோ, அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் கேட்டான். அவன் தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கணும். ஜெபம் பண்ணேன்னு சொன்னா போதாது, அதுல கர்த்தர் பேசுகிறதை கேட்கணும். கேட்கிற உங்களுக்கு அதிகமாய் கர்த்தர் தரப்போகிறார். கேட்கிறவனா கீழ்ப்படிடுவன். சொல்லு கேட்கிறவன் அல்ல, நான் சொல்லு கேட்க மாட்டேன். கீழ்ப்படியாதவனுக்கு கிடையாது. கீழ்ப்படியாதவனுக்கு பங்கு கொடுத்து அனுப்புனார். அவளத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டான். ஆனா கூட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, அதிகாலையில எழுந்து சோத்திரம் கவனித்து கேட்கிறானே. யாக்கோபு யாப்போக்கு ஆற்றண்டையிலே ஆற்றை கடந்து தனித்து காத்திருக்கிறானே. கேட்கிறவன் அவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அவனுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமாக கொடுக்கப்பட்டது. கேட்பதை கவனி. கேட்கிற உனக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கணும். போதும் போதுன்ற கூடாது. திருப்தி அடையவே கூடாது. வாஞ்சையோடு இருக்கணும், தவனத்தோடு இருக்கணும். இன்னும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் வளர விரும்புகிறேன். வளர விரும்புறீங்களா? எல்லாம் தெரியும் அப்படிப்பட்டவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு அவ்வளவுதான். இன்னும் ஊழியக்காரங்களோடும் பழகும் போது அப்படித்தான். எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான். ஆண்டவர் நிப்பாட்டிடுறாரு. இன்னும் ஒன்றும் தெரியாது. இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் வளர விரும்புகிறேன், இன்னும் புரிந்து கொள்ள விரும்புகிறேன், இன்னும் பயிற்சி பெற விரும்புகிறேன், இன்னும் உருவாக்கப்பட விரும்புகிறேன். ஒரு லிமிட்டேஷன் போட்டிங்கன்னா அதுதான் உங்க அளவு. 500 லிட்டர் தண்ணி பிடிக்கிற தொட்டி எவ்வளவுதான் பிடிக்கும்? 500 லிட்டர். 501 ஊத்துனா நிரம்பி வழியும். ஆனா ஆண்டவர் வாஞ்சிக்கிறவனுக்கு அதிகமா தர போறார். இன்னைக்கு இருக்கிற வாஞ்சையில இன்புட் பண்ணீங்கன்னா பிந்தி நீங்க அநேகருக்கு அள்ளி கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. ஹல்லேலூயா. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வீட்டுல அப்பம், அவன் பிள்ளைகளுக்கு, அவன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இல்லை, அவன் பிள்ளைக்கு மட்டும் கரெக்டா சாப்பிட்டு பாத்திரத்தை கவுத்தி வச்சாச்சு. ஆனா மீதி பேர் வீட்டுல இருந்தது. அவனும் சாப்பிட்டு, அவன் பிள்ளைகளும் சாப்பிட்டு, எக்ஸ்ட்ரா பாத்திரம் இருந்தது. இந்த வார்த்தை வாஞ்ச உள்ளவங்களை கர்த்தர் அப்படித்தான் வைக்க போறார். உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்க அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசம் இருக்குதா? இதை வாஞ்ச இருந்தா தான் கிடைக்கும். சில நேரங்களில் கர்த்தர் அப்படித்தான் நடத்துவார். அந்த ஆவி உங்களை உந்தி தள்ளும். சோத்திரம். வேற எதையும் மனசுல வைக்க கூடாது. என் தேவன் என்ன விரும்புகிறாரோ அது மாத்திரம் என்ன நடக்கட்டும். என் எதிர்காலத்துக்கு என்ன தேவைங்கிறது இப்பவே எனக்கு கற்று தருவார். 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவை, 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன தேவை, அதை இன்னைக்கே விரும்பி கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக கேட்கிறவர்களுக்கு தருகிறார். ஹியரிங். உங்க செவிகள் கவனமா இருந்தா கர்த்தர் தருவார். துல்லியமா கவனிக்கணும். ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை கேட்டு நடக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, 4வது குறிப்பு லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து அதிகமாய் விருத்தி அடைந்த காரியம் நமக்குள்ளே அதை தர விரும்புகிறார். இயேசு ஏன் மனிதனுக்கு முன்னுதாரணமா வாழ்ந்தார். நம்மளும் இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்கு தான் வாழ்ந்து காமிச்சாரே தவிர, ஞானத்தில் அதிகமா இருந்தார், வளர்த்தியில் அதிகமா இருந்தார், கிருபையில் அப்படி இருந்தார், மனுஷ தயவில் அப்படி இருந்தார். தேவ கிருபையில் அவர் அதிகமா இருந்தார், மனுஷ தயவிலும் அதிகமா இருந்தார். நாம் அதிகமா இருக்க வேண்டியது 4 காரியம் இருக்குது. ஞானத்தில் அதிகமா வளரணும்,
வளர்த்தியில் அதிகமா இருக்கணும். தேவ கிருபையில, தேவனோடு இருக்கிற அந்த பலத்தில், தேவனுடைய அபிஷேகத்தில், தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய வழி நடத்துதலில், தேவனுடைய காரியங்களில் அதிகமா வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஜெபத்துல சோர்ந்து போயிடக்கூடாது. விழித்திருக்கணும், கவனித்திருக்கணும், தூக்கத்தை ஜெயிக்கணும், சோம்பலை ஜெயிக்கணும். அடுத்து எதை ஜெயிக்கணும்? எவரா இருந்தாலும் சரி, சோம்பலை ஜெயிக்கணும். சோத்திரம். சோம்பலை ஜெயிக்காதவனுக்கு சோறு கிடைக்காது. சோம்பலை ஜெயிச்சா சோறு கிடைக்கும். அல்லேலூயா. தூக்கத்தை ஜெயிக்கணும், நல்லா தூங்கணும், அதுல இருந்து எழும்பணும். கர்த்தர் எழுப்புவார். சும்மா எழும்ப சொல்லல. ஒவ்வொரு பெல் அடிக்கிறதுக்கு எழும்பக்கூடாது. ஓய்வு ரொம்ப விலையேறப்பட்டது. அதே நேரத்தில் பரலோகத்திலிருந்து பிரஷர் வரும். மேலிடத்து அழைப்புக்கு டக்குன்னு எழும்பிடணும். ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆண்டவர் ஏவுவார். இதெல்லாம் ஜெயித்தாதான் எதிர்காலம் இருக்குது. உங்களுக்கு எதிர்காலம் வேணும்னா நாம் ஜெயிக்க வேண்டியது என்ன? தூக்கத்தை ஜெயிக்கணும், சாப்பாட்டை ஜெயிக்கணும், சோம்பலை ஜெயிக்கணும், விருப்பங்களை ஜெயிக்கணும். நமக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும், அதெல்லாம் ஜெயிக்கணும். ஈசாக்க ஜெயிக்கணும். எனக்கு விருப்பமானது இதெல்லாம் ஜெயிச்சா தான் எல்லாவற்றிலும் லிஸ்ட் போடுங்க, 150 குறிப்பு வரும். இது எல்லாவற்றை விட உண்மை தான் நேசிக்கிறேன். ஜெயிக்கிறவனுக்கு தான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. தேவ கிருபைனா சாதாரணமான காரியம் அல்ல. எல்லாவற்றை விட நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆமென். என் படிப்பை விட உண்மை நேசிக்கிறேன். எனக்கு இருக்கிற பணத்தை விட உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய கத்து தருவார். கிருபையில வளர்றதுனா இதான். தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறவர். கிருபையில வளரணும், பலத்துல வளரணும். அடுத்து மனுஷ தயவும் தேவை. தேவனுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு முக்கியத்துவம். ஜனங்களை விட நாங்க ஸ்தோத்திரம், ஜனங்களை விட உங்களை கர்த்தருக்கு அப்புறம் தான் உங்களை நேசிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். எனவே தேவனுக்கு முதலிடம். இப்படி இருந்தா தான் நீங்களும் நிப்பீங்க, நாங்களும் நிற்போம். 5வது குறிப்பு லூக்கா 18:30. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இம்மையிலே அதிகம் வேணும்னா முந்தின வசனம் வாசிங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இம்மையில நிறைய கிடைக்கணும்னா விடணும். இயேசுவுக்காக எதெல்லாம் விடுறீங்களோ நிறைய கர்த்தர் உங்களுக்கு தருவார். வரிசையா பாயிண்டா பார்ப்போம். முதலாவது எதெல்லாம் விடணுமா? அதிகமா வேணும்னா முதல்ல எதை விடணும்? வீட்டை விடணும். அடுத்த குறிப்பு பெற்றோர் விடணும். அப்பா விடணும், அம்மா விடணும். பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது, கணவனைய மனைவியை விடணும். சோத்திரம். கணவனுக்கு மனைவிக்குரிய நேரம்னு உண்டு, அவ்வளவுதான். மனைவியை விடு, அட்லீஸ்ட் ஜெப நேரத்தில் விடு. 2வது பாயிண்ட் ஆராதனை நேரத்தில் விடு. 3வது ஊழிய நேரத்தில் விடு. மனைவியை விட்டவன் எவனும். அடுத்த பாயிண்ட் இது எதுக்காகன்னு சொல்லியிருக்கு? பர்பஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்து நிமித்தம். எதற்காக விடணும்? அதை விடுனா விட்டு தள்ளிட்டு போ, தனியாக வாழ்னு அர்த்தம் கிடையாது. அவனை விடு. ஊழியத்து நிமித்தம் பல தேசங்களுக்கு தூர பிரயாணங்கள் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்கணும். எப்போவுமே நம்மளை மாதிரியே நினைக்கக்கூடாது. ஒரு 100 குடும்பங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த குடும்பங்கள் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைமைகளில் ஏற்றத்தாழ்வு, அந்த குடும்பத்தில் இருக்கிற குணங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வு, இப்படி எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துடும். பிள்ளைகளையாவது தேவராஜ்யத்து நிமித்தம் என்ன செய்யணும்? நான் எதுக்காக விட சொல்கிறேன்? தேவராஜ்யத்து நிமித்தம்னு வரும்போது பிள்ளைகளை ஒரு ஆள் விட்டுட்டு போகும்போது தகப்பன் பார்த்துக்கணும். தகப்பன் போகும்போது தாய் பார்த்துக்கிடணும். சோத்திரம். நானும் தகப்பனும் தாயும் பார்ப்பேன்னு ஒரு பிள்ளைய 2 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க? தேவராஜ்யத்து நிமித்தம். சோத்திரம். இல்லை நாங்கள் பிள்ளைய பார்க்குறோம். உங்கள் பிள்ளைய ஆண்டவர் பார்ப்பார். உங்களுக்கு அது பிள்ளை, ஆண்டவருக்கும் அது பிள்ளை தான். விசுவாசிக்கிறீங்களா? அதனால் ஓவராக பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. விட வேண்டிய இடத்துல விட்டுட்டு வரணும். ஈசாக்கு என்ன செஞ்சான்? ரொம்ப நேசிக்கிற பிள்ளையை கொண்டு விட்டுட்டு வந்துட்டான்ல. விட்டுட்டு அங்கே பலிபீடத்தில் கொண்டு வச்சுட்டானே.
தேவராஜ்யத்தை அதிகமா நேசிக்க. இதுல உள்ள விஷயம் என்னன்னா, எல்லாவற்றை விட தேவராஜ்யத்தை அதிகமா நேசிக்கணும். இங்க சத்தியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவர் எவ்வளவு உபத்திரம் வந்ததோ நித்திய கனமகிமையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நித்திய கனமகிமையை கர்த்தர், அதிகமான மகிமையை கர்த்தர் தரப்போகிறார். இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல என்ன? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்பது அதிகமாய் தருகிறார். இயேசு எனக்கு அதிகமாய் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவு இருக்கிறதோ, வேண்டிக் கொள்கிறதை விட நினைப்பதை விட அதிகமாய் செய்கிற வல்லமை, அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை இவருடைய வாழ்க்கையில அதிகமாய் கிடைப்பதாக, அதிக நன்மைகளை பெறுவார்களாக, அதிக கிருபைகளை பெறுவார்களாக, அதிக ஆசீர்வாதத்தை பெறும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய நன்மை கிருபை உண்டாவதாக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, மகிமைப்படுவீராக. எங்களை வெறுமையாக்குகிறோம், சகல மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உமக்காக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சத்தியத்தில் மறைந்திருக்கிற வெளிச்சங்களை பெற்று அதனால் ஆசீர்வதிக்கப்பட மேலும் 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 கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். திருச்சியில் விடுதலை உபவாச ஜெபம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. நடைபெறும் இடம் ஏஜி பிளஸிங் சென்டர், நம்பர் 116, காவேரி நகர், பீமா பிளாஸ்டிக் கம்பெனி அருகில், அரியமங்கலம், திருச்சி 10. தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறவர் தீர்க்கதரிசி ஜாய் அவர்கள், கேரளா. ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தரும் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் கனிவுடன் அழைக்கும் ரெவரண்ட் டி ஜெபராஜ், திருச்சி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ராக் சிட்டி ஏஜி சபை, செல்போன் 9976607364. ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.